ஓம் நமோ பகவதே விக்னேஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. ஓம் காக்கத்வஜாய வித்மகே கத்வஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வருணா பாலாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவு சனி பகவான் 2025ஆம் ஆண்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு எப்போது பயிற்சி ஆகப் போகிறார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்படி பயிற்சியாகும் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் இந்த பதிவை முதலாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதலில் சனி பகவானை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சனி பகவான் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர். இவர் யம தர்மராஜனின் சகோதரர் ஆவார். ஒரு ஜாதகத்தில் மனிதன் ஆயுள் காலத்தை அவரவர்களின் கர்ம பலன்களுக்கு ஏற்ப அளிக்கக்கூடியவர். அதனால்தான் இவர் ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறார். ஒருவர் செய்த பாவ புண்ணியம், முன்ஜென்ம வினைகள், தற்போது செய்து கொண்டிருக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு நன்மைகளை தீமைகளை அளிப்பதில் அவருக்கு நிகர் அவரே. அதனால்தான் சனி பகவானை கர்மகாரகன் என்றும் நீதிமான் என்றும் போற்றுகின்றனர். அது மட்டுமல்ல, ஒருவருடைய சுய ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் எந்த கிரகம் ஆட்சி செய்கிறதோ அவரோடு சேர்ந்து சிறப்பான தொழில்களை வழங்குவதில் வல்லவர். அதனால்தான் இவரை தொழில்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவரும் இவரே. அதனால்தான் சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை, சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை என்பது முன்னோர்கள் சொல்லி வைத்த பழமொழியாகும். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட சனி பகவானின் மனைவி பேர் நீலாதேவி. இவரது வாகனம் காகம். இவரது திசை மேற்கு. சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருநிலம். மனித உடலில் பித்தம், நரம்பு மண்டலம் ஆகியவற்றை ஆட்சி செய்பவர். இவர் மகரம், கும்பம் ஆகிய 2 ராசிகளுக்கும் அதிபதி ஆவார். சனி பகவானின் அதிதேவதை யமன். சனி பகவானின் தானியம் எள். இவருக்கு பிடித்தமான மலர் கருங்குவளை. இவருக்கு பிடித்த வஸ்திரம் கருப்பு நிற ஆடை. சனி பகவானின் ரத்தினம் நீலம். இவருக்கு பிடித்த அன்னம் எள் சாதப்பொடி. இவருக்கு மந்தன், காரி, கரியவன், சௌரி, முதுமகன், நீலன், முடவன் என்ற பல சிறப்பு பெயர்கள் உண்டு. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட சனி பகவான் மங்களகரமான தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது மார்ச் 29ஆம் தேதி இரவு 9:44 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஜென்மசனியாக பயிற்சி ஆகிறார். அப்படி மீனராசிக்கு சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் 2.5 வருட காலம் மீனராசியில் இருந்து அனைத்து ராசிகளுக்கும் பலவிதமான நன்மைகளை வழங்க உள்ளார். தற்பொழுது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் சனி பகவான் தன் 3ஆம் பார்வையாக ராசி சக்கரத்தில் 2ஆம் வீடான ரிஷபராசியையும், 7ஆம் பார்வையாக ராசி சக்கரத்தில் 6ஆம் வீடான கன்னி ராசியையும், தன்னுடைய 10ஆம் பார்வையாக ராசி சக்கரத்தின் 9ஆம் வீடான தனுசு ராசியையும் பார்க்கிறார். அப்படி தன் பார்வையால் ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய வீடுகளை பார்க்கும் சனி பகவான் அவரவர்கள் சுய ஜாதகத்திற்கு ஏற்றவாறு நல்ல பலன்களை அள்ளி தருவார் என்பதில் ஐயமில்லை. வரும் 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி மேசராசிக்கு விரயச்சனியாகவும், ரிஷபராசிக்கு லாபச்சனியாகவும், மிதுன ராசிக்கு கர்மச்சனியாகவும், கடக ராசிக்கு பாக்கிய சனியாகவும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசிக்கு கண்டக சனியாகவும், துலாம் ராசிக்கு ரோக சனியாகவும், விருச்சக ராசிக்கு பஞ்சம சனியாகவும், தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், மகர ராசிக்கு சகாய சனியாகவும், கும்பராசிக்கு பாத சனியாகவும், மீனராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருந்து சனி பகவான் அவரவர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு தன் சுய ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்றவாறும் பல நன்மைகளையும் கெடுபலன்களையும் தருவார் என்பது உண்மை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.